யாழ்சிரியின் பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜப்பான் அமைதி கொள்கையில் திடீர் மாற்றம், ஆயுத ஏற்றுமதிக்கான தடை நீக்கம். உலகளாவிய மனித உரிமை மீறல்கள், இஸ்ரேல் ரஷ்யா அமெரிக்கா மீது கடும் குற்றச்சாட்டு. சீன அழுத்தம் காரணமாக தாய்வான் ஜனாதிபதியின் வெளிநாட்டு பயணம் ரத்து. விசா காலம் முடிந்தும் தங்கியிருந்த 50 வெளிநாட்டவர்கள் அதிரடியாக கைது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை தீவிரம், ஜுரேசாலே நீதிமன்றில் ஆஜர். மோசடி கொடுப்பனவு வழிமுறைகள், திரைசேரி கண்காணிப்பில் கடுமையான குறைபாடு, நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். இலங்கையில் விசா காலம் முடிவடைந்த பின்னரும் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 50 வெளிநாட்டவர்கள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை நீர்கொழும்பு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் 47 சீன நாட்டினரும் 2 மலேசிய நாட்டினரும் 1 இந்தியா நாட்டை சேர்ந்தவரும் அடங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவர்கள் வணிக விசாவில் நாட்டுக்குள் நுழைந்து அதன் காலம் முடிவடைந்த பின்னரும் இலங்கையில் தங்கியிருந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் தற்போது வெலிசிறை தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தேவையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் அவர்கள் விரைவில் நாடு கடத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் சுரேசாலே இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அவரை கோட்டை நீதவான் இசுரு நெத்திக்குமார கடந்த முறை பிறப்பித்த உத்தரவின்படி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் விசேட அதிரடி படையினரின் பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் இன்று மேலும் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் விசாரணை நடவடிக்கைகள் நீதிமன்றத்தில் ஆரம்பமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மோசடியான கொடுப்பனவு அறிவுறுத்தல்கள் மூலம் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுவது ஒரு சாதாரண நிதி குறைபாடு அல்ல. மாறாக திரைசேரிக்குள் மேற்பார்வை உள்ளக கட்டுப்பாடுகள் மற்றும் நிறுவன பாதுகாப்புகளில் ஏற்பட்ட கடுமையான முறிவு என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளரான அவர் சமூக வலைதள பதிவில் உயர்மட்டத்தில் அமைப்புகள் தோல்வியுறும் சூழலின் மேற்பார்வை மற்றும் முடிவெடுக்கும் பொறுப்பில் உள்ளவர்களே பாதுகாக்க எளிய அதிகாரிகளை தியாக ஆட்டுக்குட்டிகளாக மாற்றக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். அனுபவமற்ற அதிகாரிகள் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளின்றி முக்கிய தொழில்நுட்ப பதவிகளில் நியமிக்கப்படும் போது அந்த அமைப்பின் பலவீனங்களுக்கு காரணம் அமைப்பு வடிவமைத்து அங்கீகரித்தவர்களே ஆக வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மோசடி மின்னஞ்சல் வழிமுறைகள் எவ்வாறு நிலையான சரிபார்ப்பு நடைமுறைகள் மீறின ஏன் தற்போதைய பாதுகாப்பு முறைகள் போதுமானதாக இல்லை என்பதையும் அவர் கேள்வி எழுப்பினார். அதேபோல் உயர் மதிப்புள்ள கொடுக்கல் வாங்கல்களை முகாமைத்துவம் செய்வதில் இலங்கை மத்திய வங்கியின் பங்கு ஏன் குறைவாக இருந்தது என்றும் பொது தொகை இத்தகைய ஆபத்துகளுக்கு உள்ளாக்கும் செயல்முறைகள் எவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டன என்பதையும் குறித்து அவர் விளக்கம் கோரினார். அடுத்து சர்வதேச செய்திகள். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பின்பற்றப்பட்ட அமைதி கொள்கையில் பெரிய மாற்றமாக ஜப்பான் அரசு தனது நீண்ட ஆயுத ஏற்றுமதி தடையை நீக்கியுள்ளது. அதிகாரப்பூர்வமாக எடுக்கப்பட்ட இந்த தீர்மானம் சீனா மற்றும் வடகொரியாவால் உருவாக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களின் பின்னணியில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஜப்பான் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை இந்த முடிவை அங்கீகரித்துள்ளது. உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த முடிவின் மூலம் அடுத்த தலைமுறை போர் விமானங்கள், அதிநவீன ட்ரோன்கள் மற்றும் உயர் தொழில்நுட்ப ஆயுதங்கள் உள்ளிட்ட மேம்பட்ட இராணுவ உபகரணங்களை சர்வதேச சந்தையில் விற்பனை செய்ய ஜப்பானுக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது. இதற்கு முன் கன்னிவெடிகள் அகற்றுதல், கண்காணிப்பு, போக்குவரத்து மற்றும் எச்சரிக்கை அமைப்புகள் போன்ற வரையறுக்கப்பட்ட துறைக்கு ஜப்பான் பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கி வந்தது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு உலகளாவிய மனித உரிமைகள் மீறலில் இஸ்ரேல், ரஷ்யா மற்றும் அமெரிக்கா முன்னிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. நேற்று வெளியிடப்பட்ட வருடாந்திர அறிக்கையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஆகியோரை கடுமையாக விமர்சித்துள்ளது. இந்த தலைவர்களின் நடவடிக்கைகள் பிற நாடுகளும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட தூண்டுகின்றன என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
அமைப்பின் தலைவி ஆக்னஸ் காலமார் தெரிவித்ததாவது, இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு 80 ஆண்டுகளாக நிலைத்திருந்த சர்வதேச ஒழுங்கு 2025ஆம் ஆண்டில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகும். மேலும் காசா பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்கள், உக்ரைன் ரஷ்யாவின் போர் நடவடிக்கைகள் மற்றும் ஈரான் தொடர்பான அமெரிக்கா இஸ்ரேல் நடவடிக்கைகள் ஆகியவை சர்வதேச சட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டதற்கான எடுத்துக்காட்டுகளாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. தைவான் ஜனாதிபதி லாய் சிங்டே எஸ்வாடினை நோக்கி மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த தனது அரசு பயணத்தை ரத்து செய்துள்ளார். இதற்கு சீனா பிற நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்து விமான அனுமதிகளை தடுக்க முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தாய்வான் அதிகாரிகள் தெரிவித்ததன்படி ஜிகெல்ஸ், மொரீஷியஸ் மற்றும் மடகஸ்கர் ஆகிய நாடுகள் சீனாவின் பொருளாதார மற்றும் அரசியல் அழுத்தத்தினால் லாய் சிங்டே பயணிக்கும் விமானத்துக்கு தங்களது வான்வழி அனுமதிகளை ரத்து செய்தன. இதனால் விமான அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தாய்வான் ஜனாதிபதியின் வெளிநாட்டு பயணம் ரத்து செய்யப்பட்டது. இதுவரை இல்லாத ஒரு நிகழ்வாக இது கருதப்படுகின்றது. முன்னதாக சுவாசிலாந்து என அழைக்கப்பட்ட எஸ்வாடினி ஆப்பிரிக்காவின் தாய்வானின் ஒரே தூதரக கூட்டாளியாகும். உலகளவில் தாய்வானை அங்கீகரித்துள்ள 12 நாடுகளில் இதுவும் ஒன்றாகும். தாய்வானை தனித்துவமான நாடாக பலர் கருதினாலும் சீனா ஒரே சீனா கொள்கையின் அடிப்படையில் தாய்வானை தனது பிரிந்த மாகாணமாக கருதுகின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக லாய் சிங்டே சீனாவின் கட்டாய நடவடிக்கைகள் சர்வதேச ஒழுங்குக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக விமர்சித்துள்ளார். அதே சமயம் உலகத்துடன் தாய்வான் தொடர்ந்தும் தொடர்பு கொள்ளும் உறுதியை எந்த அழுத்தமும் மாறாது என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இஸ்வாடினி அரசு இந்த பயணம் ரத்து செய்யப்பட்டதுக்கு வருத்தம் தெரிவித்துள்ளதுடன் இரு நாடுகளுக்கு இடையான நீண்டகால உறவில் மாற்றமில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த பயணத்தின் போது மன்னர் 3ஆம் இஸ்வாதி அவர்களின் ஆட்சியின் 40ஆம் ஆண்டு நினைவை முன்னிட்டு நடைபெறும் நிகழ்வில் தாய்வான் ஜனாதிபதி பங்கேற்க திட்டமிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் யாழ்சிரியின் செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.